வணக்கம். நான் திவாகர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஃப்ரம் ரேமண்ட் ஸ்மோக் தியாரிட்டி. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இதில் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறது பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃப் தானே? ஸோ பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணினா அதுவும் சேஃப் தானே? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எனக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி. ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத் ஆகலாமான்னு கேட்பீங்க. என்ன பொறுத்தவரையில் நான் சொல்கிறது சேஃப் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆயிருந்தா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒட்டுக்காலம் டவுன் ஆகும். லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இயருக்கு 6% 7% மட்டும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா டைம் சரியான டைம் முக்கியம். செல் அண்ட் பை செய்யும் போது ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் காட்டுறேன்டா, லாங் டேர்ம்ட்டா அதுவும் சேஃப் தான். ஆனால் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும், ஹை க்ரோத் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அது ப்ராஃபிட் தரும், ஆனால் ஹை ரிஸ்க். டுடே ஹையாக இருக்கும், டுமாரோ கேஷாக இருக்கும். சேம் தான் பிட்காயினும். ஆனால் பட் லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நெவர் லாஸ்ட் ப்ரைஸும் நெவர் டவுன். எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிக்கும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் நடந்த பாம்பிளாஸாக இருக்கட்டும், கொரோனா இன்சிடென்டாக இருக்கட்டும், இருந்த பொழுதும் யாழ்ப்பாணத்தில் லேண்ட் வேல்யூயோ ஸ்ரீலங்காவில் லேண்ட் வேல்யூயோ ரெடியூஸ் ஆகலை. எப்பயுமே ஹை டிமாண்டாக தான் இருந்தது, ப்ரைஸும் ஹையாக தான் இருந்தது, மார்க்கெட் வேல்யூ எல்லாமே ஹையாக தான் இருந்தது. ஸோ இப்போ செய்கிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் பிக் ஆசெட்ஸாக இருக்கும். நீங்களே திங்க் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ட்டு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.